அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் டெட் எக்ஸாம் நவம்பர் 2025 ரிசல்ட்டை தொடர்ந்து அறிவிப்பாங்கன்னு நம்புகிறோம். அதனால் ஏற்கனவே ஆசிரியர் தகுதி தேர்வில் பாஸ் பண்ணவங்களும் நியமன தேர்வு எழுதி செலக்ட் ஆகாதவங்களும் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் தகுதி மதிப்பெண்ணை அடைஞ்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறவங்களும் தொடர்ந்து இந்த எக்ஸாமுக்கு படிக்கணும். இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கும் பொழுது மட்டும்தான் உங்களால் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ண உடனே கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் 82 மதிப்பெண் எடுத்துருவேங்கிற நம்பிக்கை இருக்கிறவங்க இப்போத்திருந்தே படிங்க. 75 மதிப்பெண் எடுக்கிறவங்களும் கவனமாக இருக்கணும். ஆசிரியர் சங்கங்களும் தேர்வர்களும் தொடர்ந்து கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் 50% தேர்ச்சி மதிப்பெண்ணை குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி குறைச்சிட்டாங்க அப்படின்னா நீங்களும் படிக்கலாம். இப்போது இந்த அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் யூஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கான சிலபஸில் ஃபஸ்ட் யூனிட்டில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது, அதனுடைய ரெஃபரன்ஸ் புக் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் யூனிட் யூஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு 10 டாபிக்ஸ் இருக்குது. அது ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ஃபஸ்ட் ஒன் த ஏஜ் ஆஃப் சாசர், செகண்ட் த ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர், தேர்டு த ஏஜ் ஆஃப் மில்டன், ஃபோர்த்து த ஏஜ் ஆஃப் ட்ரைடன், ஃபிஃப்த்து த ஏஜ் ஆஃப் போப், சிக்ஸ்த்து த ஏஜ் ஆஃப் ஜான்சன், செவன்த்து த ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வர்த், எயித்து த ஏஜ் ஆஃப் டென்னிசன், நைன்த்து த ஏஜ் ஆஃப் ஹார்டி, 10th த ப்ரெசன்ட் ஏஜ். இந்த 10 டாபிக்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் யூனிட்டில். இதனுடைய ரெஃபரன்ஸ் புக்கு இதை நம்ம எங்கேருந்து ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா கேஆர் ராமச்சந்திரன் நாயர் எழுதின ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லேருந்தும் வில்லியம் ஹென்ரி ஹட்சன் எழுதின ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லேருந்தும் நீங்கள் ரெஃபர் பண்ண மாதிரி இருக்கும். இந்த புக் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொண்டது தான். எட்வர்ட் ஆல்பர்ட்லாம் இதை விட கொஞ்சம் வாஸ்டான ஏரியா. பட் லிட்ரேச்சர் படிக்கிறவங்க அது படிக்கணும். இதில் 10 யூனிட்டில் ஒரு யூனிட் அப்படிங்கிறதுனால இந்த 2 புக்கும் பேசிக்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இருக்கிறதுனால இந்த 2 புக்கை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுமே படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வேர்ட்ஸும் கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கிறதுனால இந்த புக்கை ஈஸியாக படிக்க முடியும். இந்த புக்கில் பார்த்திங்க அப்படின்னா இருக்கக்கூடிய டாபிக்ஸை இனி வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொன்றா நம்ம வீடியோவில் பார்க்கலாம். தேவையானவங்க இதை பயன்படுத்திக்கலாம். நன்றி.